ஏங்க கண்ணு தெரியல உங்களுக்கு? எல்லா இடத்துலயும் வலையில கிடக்குதுங்க. எப்படி நடக்க முடியும்? என் கால்ல குத்திராதா? ஐயோ பத்மா, இத பாரு, நீ ஆத்தா மேல நம்பிக்கை வச்சு நட, எதுவுமே ஆகாது, நம்பு. ஆத்தா, என் பொண்டாட்டிக்கு எதுவுமே ஆக கூடாது. ஆத்தா ஒண்ணாகாது, வாமா. பராசக்தி. ஐயோ என்னாச்சு நீ? வந்துருச்சுமா. ஆத்தா சன்னதி கிட்ட வந்துட்டோம். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஐயோ முடியலங்க. முதல்ல கழட்டுங்க முதல்ல. பாத்து. ஐயோ. நான் உங்க மருமக கிட்ட சத்தியம் வாங்கும்போது சொன்னேன்ல, நீங்க தப்பு பண்றீங்க, கடவுள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாருன்னு. உங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கும்னு சொன்னல, அதே மாதிரி கிடைச்சிருக்க பாருங்க. ஏங்க இத சொல்றதுக்கு தான் இப்ப இங்க வந்தீங்களா? பேசாம போங்க. இப்பவும் சொல்றேம்மா, நல்லா கேட்டுக்கங்க. இனிமேலாவது உங்க மருமகளுக்கு எந்த கெடுதலும் பண்ணாம இருங்க. அவங்களுக்கு நல்லது நடந்தா உங்களுக்கும் நல்லது நடக்கும். போங்கன்னு சொல்றல, போங்க. நான் வரேன். வரேங்க. பத்மா. அண்ணி, என்ன துணியில துடைக்கிறீங்க? சரி சரி காட்டு. பத்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்மா. இனி எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்ன போங்க. அண்ணா. என்னம்மா? இனிமே நம்ம சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடு பண்ணிடலான்னு. பண்ணிடலாம். அப்படியா நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த பத்மா உங்களை சும்மா விட மாட்டா. ஆமா மாமா, பத்மாத்தையை எப்படி சம்மதிக்க வச்சீங்க? அவங்க ஒத்துக்கிட்டது எங்களுக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கே. அதை ஏமா கேக்குற? என் பொண்டாட்டிய சம்மதிக்க வைக்கிறதுக்கு தங்கச்சி தான் அம்மன் மாதிரி வேஷம் போட வச்சேன். தங்கச்சி வேஷம் போட்டு பத்மாவை பயமுறுத்தி விட்டுருச்சு. என் பொண்டாட்டி தான் கூறுகட்ட முட்டாளாச்சே. அவ ரொம்ப பயந்துட்டா. அவ கனவுல அம்மன் வந்ததாவே அவ நம்பிட்டா. என்ன பார்வதி, கூழ் வாங்கிட்டு வரலையா? கூழ் வேணுமா உங்களுக்கு? அங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சு? அப்பனும் புள்ளையும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்கல்ல. சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னு தானே இது எல்லாத்தையும் பண்ணாங்க. இது எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். ஐயோ அண்ணி, உட்காருங்க. எங்க எந்திருக்கீங்க? உட்காருங்க. ஐயோ விடக்கூடாது பார்வதி. இவங்க யாரையுமே சும்மா விடக்கூடாது. இவங்க எல்லாரையும் பழி வாங்கியே ஆகணும். அப்பா, என்னப்பா, என்னன்னு சொல்லுங்க. டேய், பரிகாரம் வந்து நல்லபடியா முடிஞ்சதெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாதுடா. உங்க அம்மா மாயா கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கா. அந்த சத்தியத்தை உங்க அம்மா வாபஸ் வாங்கினா தான் மாயா சந்தோஷமா சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒத்துக்குவா. இல்லைன்னா இது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அப்பா, இப்ப என்னப்பா பண்றது? யோசிக்கிறேன்டா, ஏதாவது செய்வோம். மச்சான், கண்டிப்பா பத்மா ஒத்துக்குவா மச்சா. நீங்க வேணா பாருங்களேன், எல்லாமே நல்லபடியா நடக்கும். அண்ணா, நீங்க ஒரு தடவை பத்மா கிட்ட போய் பேசுங்களேன். சரிம்மா, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். பார்வதி, இவங்க எல்லாம் என்னை வச்சு விளையாடி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் என்ன விதமா சொன்னாலும் நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். பார்வதி, மாயா கிட்ட பேசிட வேண்டியதுதான். மாயா, காட்டேன். அண்ணி நில்லுங்க. என்ன செய்யணும்? என்ன இது? காட்டுன்னு சொல்றேன்ல. இவ அப்படியே பச்சை குழந்தல்ல, ஊட்டு. இது எல்லாத்துக்கும் சீக்கிரமா முடிவு கட்டுறேன். அண்ணி பாருங்க அண்ணி, அப்படியே பூ பழம் எல்லாம் பையா வாங்கிட்டு வந்திருக்காங்க. சினிமால வர மாதிரி சாந்தி முகூர்த்தத்தை பயங்கரமா ரெடி பண்ணிடுவாங்க போலயே. பார்வதி, என்ன எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற? மாயா மட்டும் என்கிட்ட தனியா மாட்டுட்டா அப்புறம் வச்சுக்கிறாவல. என்ன மாயா? சொல்லுங்க. என்ன
நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஆமா அத்தை, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்காக நீங்க பரிகாரம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. சந்தோஷம் இல்லாம இருக்குமா? இருக்கும் இருக்கும். ஏன்னா என் வயிறு எரிஞ்சிட்டு இருக்குல்ல, உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். இங்க பாரு, ஜோசியர் சொன்னதுக்காக மட்டும்தான் நான் இந்த பரிகாரம் எல்லாத்தையும் பண்ணேன். மத்தபடி உனக்கு வாரிசு வரணுங்கிறதுக்காக நான் எந்த பரிகாரமும் பண்ணல. நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. இங்க பாரு, ஒரு விஷயத்த மட்டும் நல்லா உன் மனசுல ஏத்தி வச்சுக்கோ. நீ என்னைக்குமே எனக்கு மருமகளா ஆகவே முடியாது. நான் உன்னை மருமகளா ஏத்துக்கவும் முடியாது. அதுக்கு அர்த்தம் நீ என் புள்ளைக்கு பொண்டாட்டி இல்லைங்கிறது தான் உண்மை. அதை தாண்டி என்னோட சம்மதம் இல்லாம என் மகனோட இல்லற உறவை வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. அந்த சத்தியத்தை மீறி உன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்க போறதுக்கு நீ தயாராயிட்டல? யோசிச்சுக்கோ, நல்லா யோசிச்சுக்கோ. மனுஷங்களுக்கு வார்த்தை தான் முக்கியம். எனக்கு கொடுத்த வாக்க மீறி நீ ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோ, அது உனக்கு சாபமா தான் முடியும். டேய் சீனு, அவ சத்தியத்தை வாபஸ் வாங்குவா. அதெல்லாம் மாட்டாங்கப்பா. ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. மறுபடியும் தற்கொலை அதுதுன்னு சொல்லி பேசுவாங்க. அம்மா கிட்ட எதுவும் பேச வேண்டாம்ப்பா. டேய், உங்க அம்மா கிட்ட நான் பேச மாட்டேன்டா. இனி சட்டம் தான் பேசும். என்னப்பா சொல்றீங்க? வீட்டுக்கு அடங்காதது ஊருக்கு தான் அடங்கும்னு சொல்லுவாங்க. மாயா கிட்ட உங்க அம்மா வாங்கின சத்தியத்தை நாம பேசி வாபஸ் வாங்க வைக்க முடியாது. சட்டத்தினால மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். அந்த ரூட்ல போய் சொல்ல வேண்டியவங்க வந்து சொல்ற விதத்துல சொன்னா உங்க அம்மா கேப்பா. கேட்க வைப்பேன். டேய் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா என்ன ஞாபகம் இருக்கா? ஐயா உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. நீங்க எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, அதுல நானும் ஒருத்தி. உங்களால வாழ்க்கையில முன்னேறின பல பேர்ல நானும் ஒருத்தி. நான் இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். ஓ, என்ன பார்வதி, இந்த நேரத்துல வந்து பாராட்டு பத்திரம் வாசிச்சிட்டு இருக்காங்க? சரி, நீங்க வாங்க உட்காருங்க. இல்ல, நான் கடமையை செய்ய வந்திருக்கேன் ஐயா. ஐயா இங்க பத்மான்றது யாரு? பார்வதி, என்னதான் கேக்குறாங்க? என்ன தனிப்பட்ட முறையில பாராட்ட போறாங்களோ? இந்த வரேன். சொல்லுங்க, நான் தாங்க பத்மா. என்ன வேணும்? ஐயா நான் இவங்களை அரெஸ்ட் பண்ணணும். என்னமா சொல்ற? பத்மா பத்மா என்னோட தங்கச்சி. அவளையும் அரெஸ்ட் பண்ணணும்? அவ மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? ஆமாங்க ஐயா, அவங்களோட மகளை சந்தோஷமா இருக்க விடாம பிரச்சனை பண்றாங்கன்னு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குயா.